ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலைவரி கிச்சன். மாம்பழ பாயாசம் வைக்க போகிறேன். இது வந்து 2 மாம்பழம், இது பாதாம், இது கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் பால், உங்களுக்கு சர்க்கரை தேவையான அளவு போட்டுங்க. மாம்பழம் வந்து தோல் எடுத்து மிக்சியில் அடிக்கணும். இது மாதிரி பாய்ச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானது இந்த பருப்பு, இந்த திராட்சை, கருப்பு திராட்சை 3 ஊற்றிக்கணும். காஞ்ச திராட்சை 3 வறுத்துக்கணும். டீ வந்து நீங்கள் ஸ்லிம்மிலே வச்சு செய்யுங்க. வறுத்து இது எடுத்துடணும். இது ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இது மிக்சியில் அடித்தது வந்து இதில் ஊற்றி மாம்பழம் ஊற்றி இது கொஞ்சம் நீங்கள் இப்படி ஸ்லிம்மிலே வச்சு கொஞ்சம் இலக்கிட்டுங்க. 1/4 மணி நேரம் இப்படி இலக்கிட்டு இந்த மாதிரி இலக்குனதுக்கப்புறம் நீங்கள் இது பால் ஊற்றிக்குங்க. சூடான பால் தான், நீங்கள் அதனால் கொதிக்க வைக்கணும். இல்லை, இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த பருப்பில் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் இலக்கிக்கணும். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். ஏலக்காய் பொடி போட்டு இலக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இலக்கினா போதும். மாம்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மாம்பழ சீசனு, அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இது செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.